கஞ்சன்லேயே பல கஞ்சன் இருக்காங்க தெரியுங்களா? ஈ உறிஞ்சி கஞ்சன் ஒருத்தர் இருக்கான். ஈ உறிஞ்சி கஞ்சன். ஈ உறிஞ்சி கஞ்சன் யார் தெரியுமா? அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. இந்த பால் கறக்குறாங்க இல்லைங்க, பால் கறக்கும்போது பால் பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் பாலை கறந்துருப்பாங்க. கறந்து முடிச்சோன்னையும் ஏதாவது தெரியாதனமாக ஒரு ஈ வந்து விழுந்துடும். சில பேர் விட்டமின் இ அப்படின்னு கூட சேர்ந்து வித்துடலான்னு வித்துருவாங்க, சரிங்களா? அப்போ சில பேர் வைஷ்ணவத்தில் இருக்குங்க, அங்கே என்ன நினைப்பாங்க, சீனிவாசன் பள்ளி கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட எறும்பு ஈரம்பில் விட்டுருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், 5 லிட்டர் பால் முக்கியமா விட்டமின் இ முக்கியமா? எதுங்க முக்கியம்? பால் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுண்டு விரலை அப்படி விட்டு அந்த ஈயை எடுத்து போட்டுருவாங்க இல்லையா? இதனங்க உலக வழக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த ஈயை எடுத்து ஈயோட பேச்சுவார்த்தை நடத்துவேன். ஏய், குடித்த பாலை பூரா துப்பிடு, நான் வந்து மாட்டுக்கு அருகம்புல் அது இதுன்னு நிறையா கொடுத்து நான் இது பண்ணியிருக்கேன், துப்பு அப்படிம்பா. அது பேசுமா? பேசாது. என்ன பண்ணுவான் தெரியுமா, சில பேர் அதை புழிஞ்சிட்டு போடுவான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுத்துக்குங்க, சரிங்களா? நடக்கிறத சொல்லணும்ல, நடக்கிறத போகலான்னு சில பேர் போவேன். அம்மா இது ஈ உறிஞ்சி கஞ்சன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? இது நான் என்ன இவர் எல்லாம் அதை பண்ணாரன்னு நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது. ஈ உறிஞ்சி கஞ்சனை சொல்கிறேன். அது பிழிஞ்சது போக என்ன பண்ணுவாங்க, இன்னும் பால் இருக்குன்னு சொல்லி வாயில் வச்சு உறிஞ்சிட்டு போடுவேன். அவனுக்கு பேர் ஈ உறிஞ்சி கஞ்சன்னு பேர்.